அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்னை தமிழே, அகிலம் போற்றும் செந்தமிழே, உன்னை வணங்கிட உள்ளம் மகிழுமே என்று அந்த தமிழ் தாயை வாழ்த்திக் கொண்டு TSSL இலக்கிய கழகம் வழங்குகின்ற ஒரு அருமையான ஆய்வு நிகழ்வு என்றே நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். மூதுரையும் வாழ்வியலும். மூதுரையும் வாழ்வியலும் சான்றோர்கள் ஆன்றோர்கள் வகுத்த அல்லது அவர்கள் எழுதிய விடயங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வு. இதில் இன்று காலத்தால் முந்திய பெண்புலவர் ஔவையாரின் மூதுரையை அழகான வாழ்வியலுக்குள் கொண்டு வந்து ஒரு ஆய்வுக்காக தேடலுக்காக இங்கு சமர்ப்பணமாக்க இருக்கின்றார்கள் அன்புறவுகள். அவர்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து கொண்டு நாங்கள் இந்த நிகழ்வுக்கு செல்ல போகிறோம். எங்களுடன் இணைந்திருப்பவர்கள் தாயகத்தில் இருந்து பன்முக திறனுள்ள ஆளுமையாளர் சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்கள், சுவிட்சர்லாந்து நாட்டில் இருந்து மரபு ஆசிரியர், மரபு கவிஞர், தமிழ் ஆசிரியர் சிவமணி புவனேஸ்வரன், பிரித்தானிய நாட்டில் இருந்து சிறந்த ஒரு பிரெஞ்சு ஆசிரியர், திறமையான பேச்சாளர் பத்மலோஜினி திருச்செந்தூர் செல்வன், இந்தியாவில் இருந்து எங்கள் அன்பு தம்பி ஆசிரியர் சிவசெல்வ மாரிமுத்து, சிறந்த ஒரு பேச்சாளர், அவரையும் அன்போடு அழைக்கிறோம். அடுத்து வெள்ளத்தாயி, ஆன்மீக பேச்சுக்கு இவர் என்றால் நிகரில்லை, ஆன்மீக பேச்சாளர், சிறப்பான ஒரு கவிஞர் வெள்ளத்தாயி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இதே நேரம் எங்கள் அன்பு ஆசிரியர் ஜெர்மன் நாட்டில் இருந்து கோசலா ஞானம் அவர்கள், ஒரு திறமையான மரபு கவிஞர், அது மட்டுமல்ல தமிழ் கற்பிக்கக்கூடிய வல்லமை உள்ள ஒரு திறமையான ஆசிரியர். அவரையும் இன்றைய பார்வையாளராக அல்லது பங்காளியாகவோ அவரையும் அழைத்து கொண்டு இன்றைய இந்த நிகழ்வுக்கு செல்லுவோம். மூதுரை காலத்தால் முந்திய ஒரு நூல். ஔவையார் இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன் இயற்றிய அந்த நூலின் இவ்வளவு நுட்பமான அறிவு இருக்குது என்பதை இன்றைய வாழ்வியலுடன் பார்க்க போகிறோம் என்றால் அந்த நூலுக்கு கிடைச்ச ஒரு பெரிய மதிப்பு இது என்று நான் சொல்லுகிறேன். இந்த மூதுரை வெண்பா வடிவிலானது. அதாவது மரபு கவிஞர்கள் எல்லோருக்கும் தெரியும், அது வெண்பா வடிவிலானது. அந்த மூதுரை பாடல்களில 31 பாடல்கள் இருக்கு. முதலாவது காப்பு பாடலை தொடர்ந்து 30 பாடல்கள் இருக்கின்றன. காப்பு பாடலையும் சேர்த்து 31 பாடல்கள் இருக்கு. அதே நேரம் நல்ல ஒரு மனநிலை, நல்ல நீதி, நல்ல நட்பு, நல்ல வாழ்க்கை கிடைக்கக்கூடிய வகையிலே இந்த ஔவையார் இந்த மூதுரையை இயற்றியுள்ளார் என்றால் உண்மையிலேயே மிகையாகாது. சரி, அப்படியாயின் அவர் ஒரு காப்பாக ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அவருடைய பாடலுக்கு முதல் நான் என்னுடைய காப்பாக அந்த கணபதியை வணங்கி கொண்டு அவருடைய அழகான பாடலுடன் இந்த மூதுரைக்கு வருகிறோம். காப்பாய் கணபதியே காலம் உள்ளவரை, தோப்பாய் தினமும் துணிவுடன், காப்பாய் மூப்பாய் புனிதம் பூத்து மகிழ்வுடன், மூப்பாய் காப்பாய் முயன்று. காப்பாய் கணபதியே காலமுள்ளவரை, தோப்பாய் தினமும் துணிவுடன், காப்பாய் பூப்பாய் புனிதம் பூத்து மகிழ்வுடன், மூப்பாய் காப்பாய் முயன்று என்று அந்த கணபதியான் இந்த நிகழ்வுக்கும் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு ஔவையாரின் மூதுரை பாடலில் முதலாவது வாக்குப்பாடல். அந்த வாக்குப்பாடல், வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால், நோக்குண்டான் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி, தும்பிக்கை யான்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு என்று அந்த வாக்குண்டாம் பாடல் இருக்கு. உங்களுக்கு தெரியும், வாக்குண்டாம் நல்ல மனமுண்டா, வாக்கும் நல்ல மனமும் உண்டாயினால் வாக்குண்டான் நல்ல மனம் உண்டால், மாமலரால் அதாவது செந்தாமரையில் வீற்றிருக்கின்ற அந்த செல்வ திருமகள், அதாவது இலக்குமியே உனக்கு அருள் புரிவார். வாக்குண்டான் நல்ல மனமுண்டான் மாமலர், நோக்குண்டான் மேனி நுடங்காது. நாங்கள் எப்படி என்றாலும் எங்களோட மேனி நுடங்காது, எந்த ஒரு தீமையோ அல்லது எங்களுக்கு எந்த ஒரு நோயோ ஒன்றும் அடங்காமல் இருக்கும் என்றால் அந்த விநாயகன் அருள் எங்களுக்கு வேண்டும். நோக்குண்டான் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பாய் திருமேனி தும்பிக்கையான்பார். நாங்கள் அவரை அன்போட வழிபடைக்க, அதாவது மகிழ்வோட மனமகிழ்வோட நாங்கள் வணங்கும் போது தும்பிக்கை யான்பாதம், எங்களோட தும்பிக்கை யானை வணங்கித்தான் நாங்கள் எந்த விடயத்தையும் செய்வோம். ஆதலால் இந்த விடயத்தையும் இந்த மூதுரை என்ற நாங்கள் கொண்டு வர இந்த நிகழ்வுக்கும் அந்த கணபதியான் துணையுடன் இந்த மூதுரையை நாங்கள்
காப்பாய் கணபதியே அந்த துணையுடன் இன்றைய மூதுரைக்கு வருகிறோம். இப்பொழுது முதலாவது பாடல், இந்த முதலாவது பாடல் முதலாவது பாடல் நன்றி என்று வருகிறது. ஆமாம், இதுல நாங்கள் இன்று இந்த ஒழுங்குகள் சற்று மாறுபட்டாலும் நாங்கள் இப்பொழுது சிவசெல்ல மாரிமுத்தை அழைக்கப் போகிறோம். அவருடைய பாடல் எண்ணை கூறி அவருடைய பாடலை நாங்கள் பார்ப்போம். TSSLM வழங்கக்கூடிய மூதுரையும் வாழ்வியலும் என்ற அற்புதமான இந்த நிகழ்விலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. வெகு நாட்களாக நம்முடைய நடுவர் தலைமை அன்பு சகோதரியார் திருமதி நகுலா சிவநாதன் அவர்கள் இந்த நிகழ்வினை முன்னெடுத்து கொண்டே இருந்தார்கள். இப்பொழுது அதனை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றிருப்பது உண்மையிலேயே பெருமகிழ்ச்சி. மூதுரை இன்றைய காலகட்டத்துல ஔவையார் எழுதிய மூதுரையை படிக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் குறைஞ்சு போயிட்டாங்க. ஆனா அது அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு செல்லணுங்கிற நோக்கோட நடுவர் அவர்கள் இப்படியான நிகழ்வை தொகுத்து வழங்குவது உண்மையிலேயே பாராட்டிற்குரியது. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். மூதுரை ஔவையார் எழுதிய நூல். மொத்தத்துல அதுல இருக்கக்கூடிய அந்த பாடல்கள் எல்லாமே ஒரு பாடல் 4 வரி தான் இருக்கும். ரொம்ப அற்புதமான கருத்துக்களை உடைய நூல் இது. அதுல எல்லாமே வெண்பா வகையில் அமைந்தது. அதிலே 13வது பாடலை இன்றைய நிகழ்வில் நான் எடுத்து தங்களோடு பகிர்ந்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். 13வது பாடல் மூதுரையிலே, கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள் சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நன்மரம் அப்படிங்கிற பாடல். அதாவது நம்ம வாழ்க்கையில நிறைய மரங்களை பார்த்திருப்போம். இந்த தலைப்புக்கு ஏத்த மாதிரியே என்னை சுத்தி பின்னாடி நிறைய மரங்கள். வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டியில இருந்து இன்றைய நிகழ்விலே பங்கேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி. சுற்றி பெரிய பெரிய மரங்கள் செடிகள்லாம் பசுமை நிறைந்திருக்கு. இதுல நல்ல ஒரு பாடல், கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள் சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நன்மரம். அதாவது ஒரு காட்டுக்கு நடுவுல நிறைய கிளைகளோடும் கொம்புகளோடும் கொப்புகளோடும் கிளை பறந்து இருக்கக்கூடியவை நல்ல மரங்கள் கிடையாது. மாறாக எது நல்ல மரம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அறிஞர்கள் நிறைந்த சபையில ஒரு ஓலையை கொடுத்து அதை வாசிக்க சொல்லும் பொழுது அந்த ஓலையில எழுதி இருக்கக்கூடிய எழுத்துக்களை, அதில் இருக்கக்கூடிய வரிகளை வாசிக்க தெரியாமல் திணறி அதை படிக்க தெரியாமல் நிற்கக்கூடிய மனிதன் தான் மரம் போன்றவன். அதே போல அங்க இருக்கக்கூடிய அடுத்தவர்களுடைய மனதை புரிந்து கொள்ள தெரியாதவனும், அவங்க மனசுல எந்த எண்ணம் இருக்கு அப்படிங்கிறத அறிந்து கொள்ள தெரியாதவனும் தான் மரத்திற்கு ஒப்பானவன் அப்படின்னு ஔவையார் அழகா சொல்லியிருக்காங்க. மிக அழகான கருத்துடைய பாடல். இந்த பாட்டுல ஔவையார் சொல்லிய நுட்ப கருத்து, ஒரு மனிதன் வாசிக்க தெரியணும், எழுத தெரியணும், அதாவது கல்வி அறிவு வேண்டும். அதே போல கற்றால் மட்டும் போதாது, அடுத்தவர்களுடைய மனதை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நாம் நடக்க வேண்டும். இந்த ரெண்டும் எந்த மனிதன் கிட்ட இல்லையோ அவன் ஒரு மரத்திற்கு சமமானவன், அதுவும் நல்ல மரத்திற்கு சமமானவன் அப்படின்னு ஔவையார் தன்னுடைய 13வது பாடலிலே மூதுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார். மீண்டும் ஒரு முறை அந்த பாடலை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவை அல்ல நல்ல மரங்கள் சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நன்மரம் அப்படின்னு ஔவையார் இந்த பாடலை நிறைவு செய்திருக்கிறார். மூதுரையிலே 13வது பாடல். மீண்டும் ஒரு முறை அந்த கருத்துக்களை தெளிவாக சொல்கிறேன். கிளைகளோடும் கொம்புகளோடும் பறந்து ஒரு காட்டுக்கு நடுவுல நிற்கக்கூடிய மரங்கள் நல்ல மரங்கள் கிடையாது. மாறாக அறிஞர்கள் நிறைந்த சபையிலே ஒரு ஓலையை கொடுத்து வாசிக்க சொன்னால் அந்த ஓலையில் எழுதியிருக்கக்கூடிய வரிகளை வார்த்தைகளை வாசிக்க தெரியாத படிக்க தெரியாதவன் மரத்திற்கு ஒப்பானவன். அதே போல அடுத்தவர்களின் மனதிற்கு ஏற்ப புரிந்து நடக்க தெரியாதவனும் மரத்திற்கு சமமானவன் என்று ஔவையார் நமக்கு பாடம் சொல்லி இருக்கிறார். அப்போ நாம கல்வி அறிவோடு இருக்கணும், அடுத்தவர்களுடைய மனதை புரிந்து கொண்டு அதற்கேற்ப நம்முடைய செயல்பாடுகளை
அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் ஔவையார் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். இந்த பாடத்தை நாம் கற்று நாமும் சபையில் கல்வி அறிவோடும் மெத்த படித்த இந்த அவையில் இருப்பவர்களின் மனதை புரிந்தும் நாம் நடக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி ஔவையாரின் பாதத்தையும் நம்முடைய நிகழ்வின் தலைமையின் பாதத்தையும் வணங்கி கூடியிருக்கக்கூடிய அவையோர்கள் அறிஞர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி 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 வணக்கம். சிவமாரிமுத்து. நன்றி வணக்கம். மிக்க நன்றி மிக்க நன்றி. அருமையாக சொன்னீர்கள். ஆனால் ஏன் மரத்துக்கு ஒப்பிட்டார்? அதாவது பட்ட மரத்துக்கெல்லாம் ஒப்பிட வேணும், ஏன் பச்சை மரத்துக்கு ஒப்பிடுறார் என்ற ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்கின்றது. இப்பொழுது நீங்க சொல்லிக்கதான் கிளைகளோடும் கொம்புகளோடும் காட்டில் நிற்பவை மரங்கள் அல்ல. சில நேரம் கிளை போல நின்றாலும் பட்ட மரமோ அல்லது வேற மரத்திலும் கிளை போல குருவிச்சி எடுத்தா அந்த மரத்துல கிளை போல நிக்குது. அப்படி நின்றாலும் அவை மரங்கள் அல்ல. நீங்கள் சபையின் நடுவே ஒருவர் தரும் ஓலையில் எழுதியிருப்பதை வாசிக்க தெரியணும். அப்ப இப்ப எங்களுக்கு தெரியும் கல்வி என்றது முக்கியம், வாசிக்க தெரியணும், எழுத தெரியணும். இல்லாவிட்டால் மரத்துக்கு அவர் அந்த மரத்துக்கு ஒப்பானவர் என்று சொன்னோன்னே எனக்கு ஒரு கேள்வி வந்தது. ஏன் மரத்துக்கு ஒப்பானவர்? நல்ல மரங்களுக்கு ஒப்பானவர் அல்ல. சொல்லுங்க நீங்க அதுக்கு கருத்து. இதே கேள்வி நடுவர் அவர்கள் கேட்ட இதே கேள்வி எனக்குள்ளும் எழுந்தது. அந்த பாட்டோட முதல் வரிய பாத்தீங்க அப்படின்னா கவையாகி கொம்பாகின்னு சொல்லி வருது இல்லையா? இந்த மரங்கள்ல நிறைய கிளைகள் இருக்கும், கொப்புகள் இருக்கும், இலைகள் இருக்கும், பூக்கள் இருக்கும், பழங்கள் இருக்கும். இதே போல ஒரு சபையில இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அவன் படிக்கலைனாலும் அவனிடம் செல்வம் நிறைய இருக்கும். அந்த செல்வங்கள் தான் அவனுடைய கிளை, கொப்பு, கவை எல்லாம் இருக்கு. செல்வங்களை கொப்பாகி கவையாகி கொண்டு அவனுக்கு கல்வி அறிவு இல்லாம இருந்தான் அப்படின்னா அவன் மரத்திற்கு சமமானவன். அப்ப செல்வம் மட்டும் அவனுக்கு ஒரு உயர்வை தராது, கல்வி அறிவும் வேண்டும். அப்படிங்கிறதுக்காகத்தான் ஔவையார் இந்த உவமையை கையாண்டிருக்கிறார். மற்றது அவர் சொல்லி இருக்கலாம், அந்த காட்டில நிற்பவை மரங்கள் அல்ல என்று சொல்றார். அவர் மரங்களுக்கு ஒப்பிட்டாலும் அவை அப்படியான அறிவுள்ளவன் மரங்களாக எடுத்துக்கொள்ளலாம், அறிவற்றவன் மரங்கள் அல்லண்டா அந்த மரங்களை போல நிக்கிற மாதிரி நீங்க சொன்ன செல்வத்தோட செழித்து நிக்கலாம். ஆனால் உண்மையான அறிவு அவருக்கு இல்லை. ஆகவே உண்மையான அறிவுள்ளவன் தான் எழுத வாசிக்க தெரிஞ்சவன், அவன்தான் சமுதாயம் மத்தியில மதிக்கத்தக்கவன் என்ற அழகான கூற்றை அவர் சொல்லி இருக்கிறார் இந்த பாடலாக. 13வது பாடல் மிக அழகாக இருந்தது. அதை ரம்மியமாக எடுத்து சொன்ன விதம் எங்களுக்கு இன்பமூட்டியது. சிறப்பு வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ஆகவே ஔவையாரின் மூதிரை இன்றும் இந்த நவீன காலத்திலும் தொழில்நுட்ப அறிவுள்ள அறிவியல் உலகத்திலும் வாழுது என்றால் அது அவருக்கு கிடைத்த மதிப்பு. நன்றி. அடுத்த பாடலை தர நாங்கள் சர்வேஸ்வரி அக்கா அழைப்போம். வணக்கம் சர்வேஸ்வரி அக்கா, பாருங்கள். சர்வேஸ்வரி சிவன். வணக்கம் 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 வணக்கம். டிடிஎஸ் கழகம் நடத்தும் மூதுரையும் வாழ்வியலுக்கும் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற நகுலா சிவநாதன் அவர்களுக்கும் இந்த ஔவையின் வாழ்வியலை இங்கு பங்கு போட்டு தரம் பிரித்து இன்று நடக்கிறதா என்று ஆய்வு நடத்த வந்திருக்கின்ற அனைத்து கவிதாயினிகளுக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் இந்நேர வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறிக்கொண்டு அன்னை தமிழை போற்றுவோம், ஔவையை போற்றுவோம். ஔவை வழியினில் வாழ்வியல் வேண்டவே காணவே வளத்தை தேடி நின்று நிற்பதே நல்வழி என்றும் உணர்த்தே நேர்வழி காண் அதே நன்று. ஆகவே எனது முதலாவது வெண்பா, நன்றியொருவருக்கு செய்தற்காக நன்றி என்று தரும் கொள் என வேண்டாக நெஞ்சி தளரா மலர்தங்கி தானுண்ட நீரை தலையாலே தான் தருதலாக. நாம் செய்கின்ற நன்றி ஒருவர் எமக்கு தருவாரா என்று இல்லாமல், ஆனால் நல்லவருக்கு நாம் செய்கின்ற நன்றி, அதாவது தென்னை மரத்துக்கு நாங்கள் வேருக்கு ஊற்றும் போது அது தலையாலே தேங்காயாக தருகிறது. என்றோ ஒரு நாள் அது தரும் என்று சொன்னால், நல்லவருக்கு உதவி செய்தால் அது வீணாகாது, நன்றியுடன் உபகாரம் உங்களுக்கு செய்யும் என்பதுதான். அது அவர் சொன்னது போல் கைத்தும் பணம் இருந்தும் அங்கு மரமாக நின்றால் அது
ஒரு நன்மை இல்லை. அதே போல் இந்த மரம் நமக்கு உதவி செய்கிறது, நல்லவர்கள் போல் இருக்கின்றது, நன்றியை வைத்துக் கொண்டிருக்கிறது. வேறு கூட்டின நீர்தான் தலையாளி எங்களுக்கு தேங்காயை தருகிறது. ஆனால் இன்று வாழ்வியலுக்கு நாங்கள் போய் பார்க்கும் போது அந்த மூதுரையும் வாழ்வியலும் இன்று சரியா, அது தவறாக நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? இந்திய காலத்திலே எல்லாருக்கும் கொடுக்கிறோம், எல்லாரையும் பார்த்தோன்னும் அழுத நீலி கண்ணீர்களை கண்டதும் இறங்குகின்றோம். ஆனால் உண்டு மட்டும் உண்டு, வேண்டு மட்டும் வேண்டிட்டு எங்களுக்கு புறமுதுகு காட்டுறதும் போக எங்களை குத்தி குதறுகின்ற மனித பண்புகளை அன்று ஔவையார் சொல்லவில்லை. அந்த நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான், நன்றி ஒருவருக்கு செய்தால் அந்த நன்றி மறக்காமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு வாழ்வியலைத்தான் அன்று அந்த மூதுரை எங்களுக்கு எடுத்து தந்தது. ஆனால் அந்த மூதுரை ஔவையார் இறந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வாழ்வியலில் பார்க்கும் போது அதன் பலம் இன்று இல்லை. எத்தனை இடத்தில் இன்றி எப்படி எதனை செய்தாலும் அந்த நன்றியை மறந்தவர்கள் மனிதர்களாக, மனித நேயத்தை விட்டு நடக்கிறார்கள். மாண்பு என்பது என்னென்று தெரியாமல் இருக்கிறது. உணர்வுகள் என்பது அற்று ஜடமாக இருக்கிறது. இது பட்ட மரத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. எல்லாத்தையும் ஒரு குறிப்பாக எடுத்துக்கொண்டு வந்தால், பூக்கின்ற மரம் காய்க்கும் என்று சொல்வார்கள், ஆனால் காய்த்த மரம் கல்லறி வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் காய்த்த மரம் கல்லறி வேண்டுவது உண்மை. ஆனால் கொடுத்தவர்களை வசைபாடி நிற்பது ஒரு தகாத செயல் என்பதை இந்த சமுதாயமும் விழிக்க வேண்டும். சமுதாயம் விழிப்பது மட்டுமல்ல, இந்த உலகமே வியந்து விழிக்க வேண்டும். கல்வி அறிவு இல்லாதவன் இன்று ஒருவரும் இல்லை. முன்பு கல்வி அறிவு இல்லாதவர்கள் இருந்தார்கள், ஒரு கேள்வி சங்காக கேள்வி ஞானத்தோடு வாழ்ந்தார்கள். இன்று அப்படி அல்ல, எல்லாரும் ஒரு கேள்வி ஆட்களாக, கேள்வி ஞானம் உள்ளவர்களாக இல்லை. இயல் இசை நாடகத்தோடு ஒப்பிட்டு பார்த்தா என்ன, பட்ட படிப்புகளோடு ஒப்பிட்டு பார்த்தால் என்ன, தராதரத்தில் ஒப்பிட்டு பார்த்தா என்ன, நல்ல ஒரு வாழ்வியல்ல வளத்தோடு இருக்கிறவர்கள், அந்த வளத்தோடு இருக்கிற இடத்துல கூட நன்றி இல்லாதவர்களாக இருப்பார்கள். உயர வந்தது எந்த படி என்று எண்ணாமல் இன்று உதாசீனப்படுத்திக் கொண்டிருக்கின்ற சமுதாய விழுமியங்கள், சீரழிகின்ற நிலைகளை இனியும் இருக்க விடாமல் இந்த மூதுரையை நாங்கள் வாழ்வியல் எடுத்து சொல்லும் போது அதை வழி வழியாக கொண்டு வர வேண்டும் என்பதுதான் ஆத்ம விரத்தனையாகவும் இருக்க வேண்டும். ஔவையின் வாழ்வியல் போராட்டமாக இருந்த வாழ்வியல் தான் என்றும் வழக்கு நிலையாக வந்து கொண்டு வளம்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு செயற்பாடாக ஆணித்தரமாக இருக்கிறது. இன்று நாங்கள் இந்த கழகத்தில் இந்த மூதுரையை பற்றி நாங்கள் ஒரு விவரிக்க வேண்டும், ஆய்வா பார்க்க வேண்டும், நடைமுறை செயற்பட வேண்டும் என்று நாங்கள் எண்ணிக்கொள்ளும் போதெல்லாம் நாம் நல்ல சமுதாயத்தை கட்டி எழுப்ப வேண்டும். பின்வரும் சமுதாயத்தை எதிர்நோக்கி அதை நல்ல பாதையிலே சின்னஞ்சிறுகளை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு ஆத்ம மனம்தான் எங்களிடம் இருக்கிறது. ஆகவே அந்த தென்னை மரத்துக்கு ஊற்றிய நீர், அந்த நீர் தேங்கி தலையாலே தேங்காய் தரும் போல் எப்பவும் நன்றி வேண்டும். நன்றியொருவர்க்கு செய்தக்கால் அந்நன்றி என்று தரும் கொள் என வேண்டா நின்றி தளரா வளர்தங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலால். அந்த பாவுக்கேற்ற மாதிரி இந்த பாரெல்லாம் வாழ்க வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. உண்மையிலேயே அருமையான ஒரு பாடல். அதாவது நன்றி ஒருவருக்கு செய்யும் போது அவருடைய நன்றியை திருப்பி நாங்கள் எதிர்பார்க்காமத்தான் செய்கிறது. அதாவது ஒருவர் திடீரென பாதையில் போய்கொண்டிருக்கும் போது ஒரு சைக்கிளில் விழுந்து விட்டார் அல்லது ஒரு ஆக்சிடென்டில் அவர் அகப்பட்டு விட்டார் என்றால் உடனே அவர்களை நாங்கள் காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த இடத்திலேயே நான் அந்த மனிதநேய தன்மையை காட்ட வேண்டும். ஆனால் மீண்டும் அவர் எனக்கு செய்வார் என்று நாங்கள் எதிர்பார்த்து செய்வதல்ல. அதுபோலதான் அந்த தென்னை மரம், நாங்கள் தென்னைக்கு ஊத்துற நீர், அந்த கீழே அதன் விதைக்கு ஊத்துற நீர் மேல இளநீராக எங்களுக்கு தருகுதென்றால் இவ்வளவு நாங்கள் ஏதோ வளர்த்து 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 அந்த நீரை தருகிற அந்த மரம் போல நாங்கள் இருக்க வேண்டுமே ஒழிய எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. தென்னை மரம் எதிர்பார்க்காமல் தான் அந்த இளநீரை எங்களுக்கு தருகிறது. அதுபோல இருக்க வேண்டும் என்பதை அழகாக சொன்னார். அதை வாழ்வியலோட சேர்த்து பார்த்த விதமும் அழகாக இருந்தது. வளம் இல்லை என்று நினைக்க கூடாது. அந்த வளம் இல்லாவிட்டாலும் நன்றியை நாங்கள் மறந்து விடக்கூடாது. இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியில எல்லோரும் வேண்டும் அளவும் வேண்டுவார்கள், மீண்டும் திரும்பி பார்க்க மாட்டார்கள் என்ற ஒரு நிலை இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்றது. அது அவருடைய ஆதங்கம் என்னென்னா, அவ்வையார் அதையும் பாடி இருக்கலாம். நீ எதிர்பாராமல் உதவி செய்,
ஆனால் எதிர்பார்த்தும் சிலர் செய்வார்கள். அது அந்த செய்துவிட்டும் வேந்து சதியாக அப்படி பார்ப்பார்கள் என்ற ஒரு வார்த்தையை அவரும் இணைச்சிருக்கலாமோ என்று கேட்போம். கேட்டிருக்கலாம் என்று உங்களோட ஆதங்கத்துல நான் பார்க்கின்றேன். என்றால் கொடுத்து விட்டு வசப்பாடுபவர்களும் உண்டுதான். ஆதலால் நாங்கள் என்ன உயர வந்த படியை நோக்காமல் வசைபாடாமல் நேரிய ஒரு பாதையில் இன்பமான மகிழ்வான நல்ல எண்ணங்களை நாங்கள் எண்ணுவோம். ஆதலால் அவருடைய நிலை தீயவனவற்றையும் அல்லது அதை ஏன் சுட்டி காட்டுவான், நாங்கள் நல்லனவற்றையே நான் பாடிவிட்டு போகலாம் என்றவர் நினைத்தாரோ தெரியா. ஆனா இன்று இருந்தால் அந்த அவ்வையாரின் பாடல்களை நாங்களும் ஒரு முறை பாடி பார்க்கலாம். ஏனென்றால் நன்றியை பற்றி நாங்களும் ஒரு 4 வார்த்தை எழுதி பார்த்தோம்டா அதில் நாங்கள் இதை கொண்டுடலாம். தொழில்நுட்ப அறிவும் தொலைந்து போகிற வாழ்க்கையும் இருக்கும் போது இங்கு நிலையில்லாத ஒரு வாழ்க்கையிலேயே இருக்கிறவர்கள் பலராக இருக்கிறார்கள் என்று நாங்கள் முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். மிக்க நன்றி. அருமையாக இருந்தது. நீங்கள் அந்த வாழ்வியலோட தொட்ட விடயம் நாங்கள் நினைச்சு பார்க்க சரியாகவும் இருக்கிறது தான் உண்மை. வாழ்த்துக்கள் அக்கா. அடுத்து நாங்க சிவமணி அழைப்போம். வணக்கம் சிவமணி. சிவமணி மைக்கு எடுத்து போட்டு பேசுங்கோ சிவமணி. TSS இலக்கிய கழகம் நடத்துகின்ற மூதுரையும் வாழ்வியலும் என்ற இன்றைய சிறப்பான நிகழ்விலே ஔவையாரால் நமக்கு 12ஆம் நூற்றாண்டளவில் தரப்பட்ட மூதுரையை ஒவ்வொருவரும் அழகாக எங்கள் முன் தந்து அதற்குரிய வாழ்வியல் கருத்துக்களையும் தந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சிறப்பான நிகழ்வை நானும் பார்த்து மகிழ்ந்து கொண்டு அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் குறிக்கொண்டு காப்பு பாடலாக பாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரான் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு அற்ற குலத்தில் அருநீர் பறவை போல் உற்று ஒளி தீர்வார் உறவல்லர் அக்குளத்தில் கொட்டியும் மாம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உருவார் உறவு என்கின்ற 17வது வெண்பாப்பாடலானது ஔவையார் உறவுகளை பற்றிய அருமையான கருத்தை தருவதாக அமைந்துள்ளது. குளத்திலே நீர் வற்றி போகின்ற பொழுது அதனை விட்டு செல்கின்ற பறவைகள் போல துன்பம் வரும் காலத்திலே நம்மை விட்டு விலகுகின்ற உறவினர்கள் பற்றி மிக சிறப்பாக கூறியிருக்கிறார். அந்த குளத்திலே பறவைகள் விட்டு விலகினாலும் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் என்கின்ற கொடிமரங்கள் அந்த குளம் வற்றிய பொழுதிலும் அதனோடு சேர்ந்து ஒட்டி உறவாடி கொண்டே இருக்கின்றது என்ற அருமையான நல்ல உறவுகளை பற்றியும் அங்கே எடுத்து கூறியிருக்கின்றார். ஆகவே உறவு என்பது துன்பத்திலும் இன்பத்திலும் ஒருவருக்கு உதவியாக இருக்க வேண்டும், எப்போதுமே ஒட்டி உறவாடி கொண்டிருக்க வேண்டும் என்பதை அழகாக கூறுகின்றார். இன்றைய வாழ்வியலோடு ஒப்பிட்டு பார்க்கையிலே மக்கள் எல்லோரும் மன அழுத்தத்துக்குட்பட்டவர்களாக வாழ்விலே ஒரு பிடிப்பற்றவர்களாக வாழ்வதற்கு காரணம் இன்றைய உறவுகள், பணம், பதவி, தொழில் என்று தம்மை வெற்றி என்ற பாதைகளிலே ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றார்களே தவிர உறவுகளை பிரிந்து கொண்டிருக்கின்றார்கள், உறவுகளோடு ஒட்டி உறவாடாமல் இருக்கின்றார்கள். இதனையே ஔவையார் அந்த காலத்துக்கும் பொருந்துகின்ற வகையிலேயே அந்த தேவையான நேரங்களுக்கு மட்டும் உறவுகளை பயன்படுத்தி விட்டு தேவையற்ற நேரங்களில் அவர்கள் தாழ்ந்து போகின்ற காலங்களில் அவர்களை விட்டு விலகி செல்வது மிகவும் ஆபத்தானது. அது உறவு அல்ல, அப்படியானவர்கள் உறவு என்று சொல்லக்கூடியவர்கள் அல்ல என்பதை மிக விளக்கமாக கூறியிருக்கின்றார். இன்றைய காலத்துக்கும் இது மிகவும் பொருந்தும். காரணம், இன்றைய காலத்திலே மக்கள் விலகி சென்று கொண்டிருக்கின்றார்கள், உறவுகளை அணைக்காமல் இருக்கின்றார்கள். துன்பம் வரும் காலத்தில் நிச்சயமாக உறவுகள் நிச்சயமாக அவர்களை சென்று அணுக வேண்டும். அந்த காலத்தில்தான் அவர்களுக்கு திருவள்ளுவரும் கூறிய திருக்குறள் போல காலத்தால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தில் மான பெரிது என்றும் திணைத்துணை நன்றி செய்யினும் பணித்துணையாக கொள்வர் பயன் தெரிவார் என்றும் அந்த எந்த காலத்தில் உறவுகளுக்கு நாம் எப்போது உதவியாக இருக்க வேண்டும், நிச்சயமாக துன்பம் வருங்காலத்தில் தான் அதிகமாக நாம் உதவியாக இருக்க வேண்டும் என்பதை அழகாக கூறியிருக்கின்றார் ஔவையார். அந்த பாடலை உங்களுக்காக நான் தந்து விடைபெறுகின்றேன். நன்றி. மிக அருமையாக இருக்கிறது. நல்ல ஒரு பாடல். அதாவது அற்ற குளத்தில் அருநீர் பறவை போல் என்று அழகாகவே அந்த குரலை எடுத்திருந்தார். உற்றுளி தீர்ப்பார் உறவல்லர் அக்குளத்தில் கொட்டிய மாம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உறவார் உறவு, ஒட்டி உறவார் உறவு. அங்க பாருங்கள், நாங்கள் ஒட்டி உறவாடாட்டி அந்த உறவு நிலைப்பதில்லை. இப்ப நாங்க உங்களை எல்லோரும் சேர்ந்து ஒரு
அந்நியோன்யமாக இதுல இருக்கிறோம் என்றால் எங்களை ஒட்டி உறவாடுற அந்த அன்பு எங்களை விட்டு விலக போவாது என்று நினைத்து கொள்ளுவோம். அஞ்ச சிவமணி அழகாக சொன்னார், துன்பம் இருக்குங்கால் கூட கட்டாயமாக நாங்கள் சென்று உதவ வேண்டும். இன்பத்துக்கு மட்டும்தான் போகணும் அல்ல, துன்பம் இருக்கின்ற கால் கூட உதவ வேண்டும். ஏன்னா பணம் பொருள் பதவி வந்துவிட்டால் அவர்களுக்கு உதவ கூடாது என்று நினைத்திருக்க கூடாது. எப்போதும் உறவு தேவை என்பதை அவர் சொன்னார். ஏன்னா ஒற்றுமையான ஒரு சமுதாயத்துக்குள்ள மனிதன் வாழ்கின்றவன். அதனால் தனிமரம் தோப்பாகாது, சேர்ந்து இருக்கும் போதுதான் இன்பம் இருக்கும் என்பதை அவர் அழகாக சொன்னார். என்றா குளம் பற்றி விட்டால் பறவைகள் எல்லாம் வேறு இடத்துக்கு போடும். அதுபோல எங்களோட உறவு இல்லாவிட்டால் நாங்கள் எல்லாம் தனித்தீவாகி விடுவோம். அதனால் இதை கவனிக்க வேண்டும் என்பதை அழகாக அவருடைய கருத்தின் வரும்போது, துன்பம் வருங்காலம் உதவி செய்ய வேண்டும், தினத்துணை உதவி என்றாலும் அது பணத்துணையாக இருக்கும் என்பதை அழகாக கூறி சென்ற குறளும் நன்றாக அமைந்திருந்தது. சிறப்பு வாழ்த்துக்கள் சிவமணி. அழகாக அதை எடுத்து செய்த அந்த பாடலுக்கு உண்மையிலே அத விளக்கத்துக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள். ஆம், அடுத்த வெள்ளத்தாயி எடுத்துக்கொண்டு பத்மலோஜினி, உங்களுக்கு அவசரமா அல்லது? ஆம் ஆம், வெள்ளத்தாயி வாருங்கள். வணக்கம் அக்கா. வணக்கம் வணக்கம் வணக்கம். எத்தனையாவது பாடல் உங்களோட இதையும் சொல்லுங்கள். ஏஎஸ்எம் இலக்கிய கழகம் வழங்கும் மூதுரையும் வாழ்வியலும் என்ற தலைப்பில் இந்த களத்தில் இணைவதற்கு மிகுந்த மகிழ்ச்சி. முதலில் நகலா சிவநாதன் அக்கா அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் மாலை வணக்கம், மற்றும் என்னுடன் இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மூதுரையில் வெண்பா 12 எடுத்திருக்கிறேன். இந்த மூதுரை அப்படின்னு கேட்கும்போது அதோட பாடல்களை எல்லாம் நான் ஒன்னொன்னா விளக்கம்லாம் படிச்சு பார்த்து இது பண்ணும்போது ஆச்சரியமா இருந்தது எனக்கு. ஔவையார் அந்த காலங்கள்ல இவ்வளவு ஒரு விளக்கங்களை கொடுத்திருக்காங்க, நம்ம இதெல்லாம் தெரியாம தான் இருக்கோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க இது ஒரு நல்ல வாய்ப்பா எனக்கு இருக்கு. அக்காவுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும். என்னுடைய வெண்பா பாத்தீங்கன்னா 12வது வெண்பா. மடற் பெரிது தாளை மகிழ் இனிது கந்தம் உடல் சிறியர் என்று இருக்க வேண்டா, கடல் பெரிது மண்ணீரும் ஆகாது, அதன் அருகே சிற்றூதல் உன்னீரும் ஆகிவிடும். அதாவது தாளம்பூவின் மடல் ரொம்ப பெருசா இருந்தாலும் அதுல வாசனை இல்ல, ஆனா சிறிய மகிழம்பூ நல்ல வாசனைய தருது. அது எப்படி அப்படின்னா, பெருங்கடலோட நீர் எந்த விதமான பயன்பாட்டுக்கும் உதவாது, ஆனா அது பக்கத்துல இருக்கிற சிறிய ஒரு ஊற்று நீர் எல்லா விதமான குடிநீர்ல இருந்து எல்லா விதமான இதுக்கும் உதவுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிறு ஊற்று நீர் குடிப்பதற்கும் நல்ல நீரை தருகிறது. எனவே உருவத்தை வைத்து ஒருவரை எடை போடக்கூடாது. அதாவது சின்ன ஒரு சிறு ஊற்று நீர் நமக்கு எவ்வளவு பலன் தருதோ அதே மாதிரி சின்ன உருவத்துல இருக்கிறவங்கள நம்ம ரொம்ப குறைவா எடை போடக்கூடாது. அவங்களுக்குள்ளதான் பல திறமைகள் ஒளிஞ்சிருக்கும். கடல் போல பெரிய அளவுல நீர் இருந்தாலும் அது நமக்கு எந்த விதமான வாழ்க்கைக்கும் எந்த விதமான இதுக்கும் உதவாது. அப்படிங்கிற மாதிரி உருவத்தை வச்சு ஒருத்தங்களை எடை போடக்கூடாது. பெரிய உருவமா அழகா இருப்பாங்க, அவங்களுக்குள்ள திறமைகள் கம்மியா இருக்கலாம், இல்லைன்னா அவங்க நம்மகிட்ட பழகுற விதம் கம்மியா இருக்கலாம். ஆனா சிறியவங்களா இருப்பாங்க, அழகில்லாதவங்களா இருப்பாங்க, அவங்க கிட்டதான் நிறைய நல்ல பண்புகள் நல்ல பழக்க வழக்கங்கள் நிறைஞ்சு இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்வியலோட ஒத்து போற விஷயமா இருக்கு. இதை நம்ம பார்க்கும்போது உருவத்தை வச்சு ஒருத்தங்களை எடை போடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த காலங்களிலே ஔவையார் நமக்கு அதை எடுத்து சொல்லி இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இப்ப நம்ம பேச்சு வழக்குல சொல்லுவோம், யாரையுமே உருவத்தை வச்சு நம்ம எடை போடக்கூடாது, உள்ள இருக்கிறது நிறைய திறமைகள் அவங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம பேசுவோம். அப்பவே அதை அவங்க சொல்லியிருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கடல் அளவுக்கு பெரிய ஒரு இதா இருந்தாலும் நமக்கு அது உதவவே இல்லை அப்படிங்கிறது. சின்ன ஊற்று நீர், அந்த நீர் நம்ம அந்த தாகம் இருக்கும்போதுதான் அதோட அருமை தெரியும், அந்த ஊற்று நீரோட அருமை. அந்த மாதிரி உருவத்தை வைத்து எடை போடக்கூடாது. இப்ப சோசியல் மீடியா எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம உருவத்தை மாத்தியே காமிச்சிடுறாங்க. உருவத்தை நல்லா காமிக்கிறதுக்காக ஏகப்பட்ட வேலைகள் பண்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணி அவங்க ஆனா வெளியே இருக்கிற அழகை மறைக்கலாம், உள்ள இருக்கிறத மறைக்க முடியாதுன்னு ஒரு டைலாக் உண்டு. அந்த மாதிரி உள்ள இருக்கிறத எதை பூசியும் மறைக்கவே முடியாது. அது திறமையா இருந்தாலும் சரி, நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, உருவத்தை வச்சு நம்ம எடை போடக்கூடாது. அதே மாதிரி நம்ம பழகுறவங்க சில பேர் பாத்தீங்கன்னா அழகா இருக்கிறவங்களை பார்த்துதான் நட்பு பாராட்டுவாங்க.
அதுவும் பெரிய தவறு அப்படிங்கிறது நான் இந்த வாழ்வியல்ல புரிஞ்சுக்கிட்டது. அழகுங்கிறது விஷயமே கிடையாது. அவங்களுக்கு இருக்கிற மனசு எந்த மாதிரியான மனசு இருக்குங்கிறத புரியும் போது, அந்த நட்பு பாராட்டும் போது அது நமக்கு இன்னும் சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால உருவத்தை வச்சு எடை போடக்கூடாது அப்படிங்கிறது நான் கத்துக்கிட்ட பெரிய ஒரு பாடம். அது இந்த வெண்பா வந்து நமக்கு எடுத்துரைக்கிறது. அது அருமையான பாடல். ஆமா, மிக்க நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. ஆமா, அருமையான ஒரு பாடல். அதாவது மடல் பெரிது தாளை மகளினிது கந்தம். தாளம்பூவை நாங்கள் எங்கட விளையாட்டு போட்டிகள்ல கட்டுவோம். அப்ப அந்த தாளைய போய் பிட்டிய தாளம் பூவா இருக்கும், அதே மடல் பெருசு. ஆனா அந்த தாளம் காய கொண்டு கட்டிக்க பார்ப்போம், நல்ல கலர் கலரா இருக்கும். ஆனால் ஏன் இதுல மனம் இல்லை என்று நாங்கள் நினைச்ச காலம் உண்டு பாடசாலை காலங்கள்ல. ஆனா மகிழம்பூ சின்ன பூவா இருக்கும், ஆனால் அதிண்ட மனம் தூர இடங்களுக்குமே வீசும். அவை அப்படி பார்க்க கடுகு சின்னனண்டாலும் காரம் பெருசு, உருவு கண்டு ஒருபோதும் இல்லாண்மை கூடாது என்று சொல்லுவார்கள். என்ன சின்ன உருவம் என்றாலும் இந்த கடுகு இவ்வளவு சின்ன காரம் பெருசு, அப்படி சின்னாக்களிடம் திறமை இருக்கிறது என்பதை அழகாகவே அவர் அந்த உதாரணமாக பாருங்க. எங்கேயோ போய் ஒரு தாழ மரத்தையும் மகிழம்பூவையும் பார்த்திருக்கிறார். அது நாங்கள் பார்க்காத கடற்கரையில் இருக்கிற மரம். ஆனால் முன்னுக்கு பார்க்கிற ரோசா மரத்திலேயோ செவ்வந்தி மரத்திலேயோ அதிலே ஒன்றும் காணையில இவர் அங்கே ஒன்றே சொல்லி இருக்கிறார் என்ற உடனே யோசிச்சு பார்த்தால் இவ்வளவு நுணுக்கமான அறிவை அவையார் தந்திருக்கிறார். நீங்களும் அழகாக சொன்னீர்கள். ஆகவே அந்த உருவு கண்டு எல்லாமே கூடாது. நன்றி, நன்றி. மிக சிறப்பு. வெள்ளத்தாய்க்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பத்மலோஜினி வேறுங்கள். உற்சாகமான மாலை வணக்கம். ஜெர்மனி TSS கழகம் இலக்கிய கழகம் வழங்கும் மூதுரையும் வாழ்வியலும் என்ற இந்நிகழ்வு இன்னும் தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அழகான நிகழ்வுக்கு தலைமை வைத்துக் கொண்டு கனவலா டீச்சர் உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். ஆய்வு செய்யற அத்தனை பேருக்குமே சிறப்பான வாழ்த்துக்கள். முதல் நடந்த அத்தனை நல்லா இருந்தது கேட்டுக்கொண்டிருக்க. அதே மாதிரி பாட்டா பாடினவர்களுக்கும் வாழ்த்துக்கள். சர்வேஸ்வரி ஆண்டி அவர்கள், சிவமணி அவர்கள், உங்கள் எல்லோருக்குமே வாழ்த்துக்கள். நான் கொண்டு வந்திருக்கிறது வெண்பா 14. இது வந்து காணமையில் ஆட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானுந்தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினாற் போலுமே கல்லாதான் கற்ற கவி. உண்மையிலேயே இதுல வந்து எனக்கு பிடிச்ச என்னன்னா, ஒருத்தர் ஒரு விடயத்தை முறைப்படி அதை கற்றுக்கொள்ளாமல் தானாக கற்கிறவர்களும் இருக்கிறார்கள். அது இன்றைக்கும் எவ்வளவு பேர் தானாக கற்று முன்னுக்கு வந்தவர்கள், சாதனை படைத்தவர்கள். இன்றைக்கு அரசியல்ல பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் கொண்டு வந்தவர் இதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக கூட கொண்டு வரலாம். ஆனா கொண்டு வந்தாலும் இனிதான் அவருடைய விடயங்கள் எங்களுக்கு தெரிய வரும். ஆனால் இந்த காணமயில் ஆட கண்டிருந்த வான்கோழி போல அந்த மயில் வந்து ஒரு திறமையான ஒரு அழகான ஒரு பறவை. அது எவ்வளவு அழகா ஔவையார் சிவமணி அவர்கள் சொன்ன மாதிரி 12ஆம் நூற்றாண்டிலேயே அதை எடுத்திருக்கிறார். இன்றைக்குள்ள ஏன்னா அதுக்கு முதல் பல ஔவையார்கள் இருந்திருக்கிறார்கள் இல்லையா, அது எல்லோருக்குமே தெரிந்தது. அப்ப இது எந்த ஔவையார் எடுத்தது எனக்கு தெரியல. பட் இந்த ஔவையார் வந்து காணமையில் ஆடன்னு அந்த உவமை குறுக்கேக்குள்ள இந்த வான்கோழி அதுக்கு இருக்கிறது ஒரு குட்டி தொகை. அந்த குட்டி தொகையை தானும் ஒரு ஆடணும் வேண்டு. இதுக்கு நல்ல உதாரணம் இன்னைக்கு வாழ்வியல்ல பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், Facebook அதெல்லாம் ஒருத்தர் ஒரு பாட்டுக்கு ரீல் விட்டுட்ட வேண்டா உடனே நாங்கள் அப்படியே கொப்பி கேட்டு அடிக்கிறது. கொப்பி கேட்டு அடிச்சு அது நல்லா வருதா வரையிலையா, என்னுடைய முக அழகு அதுக்கு பாவனையா இருக்கா இல்லையா, அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. உடனே அப்படியே கொப்பி பண்ணி நானும் போட்டு வந்துருவோம் பண்ணது. அப்ப இதை எப்படி ஔவையார் அன்னைக்கு சிந்திச்சார் என்று நான் இப்ப இருந்து யோசிக்கிறேன். இப்படி ஒரு AI வரும், இதுல இந்த விளையாட்டு எல்லாம் நடக்க வேண்டத 12ஆம் நூற்றாண்டுல, அங்க போய் 20ஆம் நூற்றாண்டுல இருக்கிறோம், 21ஆம் நூற்றாண்டை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். அப்படியான ஒரு காலகட்டத்துல அவர் நினைச்சிருக்கிறார் ஒரு உண்மையிலேயே ஒரு பெரிய சாதனை. அதே மாதிரி எந்த ஒரு விடயத்தையும், அது அரசியலா இருக்கட்டும் அல்ல என்னென்றாலும் ஒரு கல்விய ஒழுங்காக கற்று தேர்ந்தவர்களிடம் இருந்து அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் நீங்க ஔவையார் சொல்ற. அதைத்தான் அவர் முழுமையாக குறிப்பிடுகிறார். கல்லாதான் என கற்க வேண்டியவற்றை முறைப்படி கற்று, அப்படி நீ முறைப்படி கல்லாமல் ஒரு விடயத்தை நீ செய்வாயா இருந்தால் அது வந்து வான்கோழி
காணுமையில் அந்த மயில் ஆட பார்த்துட்டு ஆடுற மாதிரி கொப்பிகேட், அத வந்து ஒரு நகல் அப்படின்னு சொல்லிக் கொள்ளலாம். கொப்பிகேட் செய்யறதுதான் இது. அதே மாதிரி அவர் ஔவையார் எடுத்தது, அதுக்காக வான்கோழி அழகில்லையான்னு கூட இன்றைக்கு இருக்கிற ஒரு நபர் அதை கேட்கலாம். ஏன்னா இன்றைக்கு இருக்கிறவைகளோட இதை நான் சம்பந்தப்படுத்தி பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கு. ஏன்னா வான்கோழி அழகு இல்லையா, அதைத்தானே நாங்கள் எல்லாம் டின்னரா சாப்பிடுறோமே நோயலுக்கு, கிறிஸ்துமஸுக்கு. அதுல எவ்வளவு டேஸ்ட் இருக்கு, அந்த டேஸ்ட் மயில் தருமாட்டா, அது கேள்விக்குறி. அப்ப அதுக்கு அதனுடைய ஒரு அழகு இருக்குத்தானே. ஒரு கேள்வியே இப்ப ஔவையார்கிட்டயே கேட்க வலிக்கிட்டுருவாங்க. அதனால அதுக்கும் அழகு. ஆனா இது வந்து இயற்கையிலேயே ஒரு அழகான ஒரு பறவை. அதனுடைய தோகை ரொம்ப பெருசா இருக்குது. அதே மாதிரி ஒரு கற்றவன் இன்றைக்கு அவன் பல விடயங்களை கற்றிருப்பான். அதை சரியாக கற்று வந்திருப்பான். அதை முறையாக அதுல இருந்து என்னென்ன இப்ப ஒவ்வொரு ஸ்டெப் இருக்குது இல்லையா, ஒரு படிக்க கையவான் 8 3 அப்படியெல்லாம் பாஞ்செல்லாம் படிக்க இயலாது. அந்தந்த படிப்படியா போனாதான் எல்லா பாடத்தையும் சரிசமனா படிச்சுக்கோ. அத மாதிரிதான் இந்த காண மயில் ஆடன்றத அழகாக ஔவையார் கூறியிருக்கிறார். அதுக்கு இன்றைக்கு இந்த ஊடகங்கள், இந்த யூடியூபா இருக்கட்டும், பேஸ்புக்கா இருக்கட்டும், இதுகள்ல நடக்கிற இந்த அடாவடித்தனங்களோட அதை சொல்லிக் கொள்ளலாம். இதுகளை வச்சு அப்ப ஔவையார் எவ்வளவு சிந்திச்சிருக்கிறார் என்றது. அப்ப நாங்கள் முறைப்படி எந்த ஒரு மனிதனும் காணமயிலாட கண்டிருந்த வான்கோழி போல ஒரு அழகான இந்த பாடலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு விடயத்தை முறைப்படி கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் எங்களோட வாழ்வியலும் நாங்கள் அதை முறைப்படி ஒவ்வொரு விஷயத்தையுமே முறைப்படி. ஒரு சமையல் செய்ய கூட சிலர் பலவிதமான சமையல் செய்கிறார்கள். ஆனா இப்ப அன்றைக்கு ஒரு பார்த்து முட்டை பொரியல் செய்யணும். அந்த முட்டை பொரியலுக்குள்ள தேங்காய் பழம் போடணும். அப்படி ஒரு முட்டை பொரியல் நான் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில பார்த்தது இல்லை. ஏன்னா அந்த யூடியூப் ஓடணும். அப்ப அதுக்குள்ள அதை போடணும் இல்லையா, ஏதோ ஒன்று கலக்கணும். அப்ப இது அதுக்கு பொருத்தமான ஒரு வெண்பா என்பதை கூறி இச்சந்தர்ப்பத்தை தந்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி. ஆமா, அந்த நவீனத்தோட கொண்டு வந்தீங்க அந்த அதுல ஔவையார் வந்து காண மயிலாட கண்டிருந்த அழகையும் அதிண்ட திறமையையும் அங்க சொல்லுகிறார்ன்றது உண்மைதான். இப்பொழுது நீங்கள் பார்த்த இந்த இன்ஸ்டாகிராம், இந்த ரீல்ஸுகள்ல இப்ப உதாரணமா இன்றைக்கு இதுதான் நடக்குது. ஏதாவது ஒரு விடயத்தை எங்கள்ட மனதுல யோசிச்சு கொண்டு வெளியில விட்டோம்டா அதே போல இன்னொரு ஆள் செய்து பார்க்க ஆசைப்படும். ஆனால் அதே ஒரிஜினலா வராது. எப்படி என்றாலும் வராது. அவை செய்து பார்ப்பினம் கிட்டத்தட்டவா இருந்தாலும் ஒரிஜினலா வராது. ஏனென்றால் தோகை இருக்கக்கூடிய பறவைதான் அழகான மயில். அந்த மயில் அழகாக தன் தோகையை விரித்து ஆடும்போது அந்த ஆட்டத்தில உள்ள திறமையும் அந்த அழகான மயிலும் எல்லோரையும் கவரும். ஆனால் இந்த வான்கோழிக்கு சிறகு பெருசாக இல்லை. அப்ப அவர் அந்த பெருசாக விரிச்சு ஆட முடியாது. ஆனாலும் அவர் ஆடி பார்க்கிறார் என்றதுதான் அர்த்தம். அப்படி அது ஆடி பார்த்தாலும் அது சரி வரவே மாட்டுது. ஆகவேதான் நாங்கள் இன்றைக்கு எங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம் இருக்குது, பேஸ்புக் இருக்குது, யூடியூப் இருக்கணும்னு எல்லாத்தையும் நாங்கள் செய்ய முற்பட்டு காட்டினால் அது சில நேரம் சரியான இடத்திலும் பிழையான இடத்திலும் செய்ய வேண்டியது. அது பிழையானதை சரியாக்கி காட்டும் என்று நினைத்து கொள்ளுவோம். ஆனால் என்றோ ஒரு நாள் அந்த சாயம் வெளுக்கும் என்றது உண்மைதான். மிக சிறப்பான ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டு வந்தீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி பத்மலோஜினிக்கு. அடுத்து கோபிகை வாருங்கள். கோபிகை வணக்கம். வணக்கம். TSSL இலக்கிய கழகத்தின் அந்த இன்றைய இலக்கிய ஆய்வுக்கு வந்திருக்கிற தலைமை தாங்குகிற புன்னகையரசி நகுலா சிவநாதன் சகோதரி அவர்களுக்கு முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய ஆய்விலே கலந்து கொண்டிருக்கிற அத்தனை உறவுகளுக்கும் என்னுடைய இனிமையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதுரை என்பது உண்மையில் அறிவியலையும் அறக்கருத்துக்களையும் ஒன்றாக கொண்ட ஒரு நூலாக இருக்கிறது. நான் எடுத்துக்கொண்டது வெண்பா 4 நல்லூர் நட்பு. அட்டாலும் பால் சுவையிற்க குன்றா தளவுளாய் நட்டாலும் நண்வல்லர் கெட்டாலும் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். இதுதான் அந்த என்னுடைய முதுரைக்கான பாடல். அதாவது இவ்வளவுதான் காய்ச்சினாலும் பால் தன்னுடைய சுவையை இழந்து போறது இல்லை. பண்பில்லாத மனிதர்களிடம் எவ்வளவுதான் பழகினாலும் அவைகள் ஒருபோதுமே உண்மையான நண்பர்களாக இருக்கிறது இல்லை. உயர் குணம் உடையவர்கள் தாழ்வுற்றாலும் நற்பண்புகளை இழக்க மாட்டார்கள். சங்கை தீயிட்டு கொளுத்தினாலும் அதன் வெண்மை நிறம் மாறுவதே இல்லை. பாருங்கள், இதைத்தான் அவர் அன்று சொல்லியிருக்கார். இன்று இது எத்தனையோ விதமாக நாங்கள் இன்று இதனுடைய எதிர்
மாறாக அவர் சொல்லியிருக்கிற கருத்துக்கள் உண்மையில் ஒரு நட்புக்கு அடையாளமாக அவர் நாங்கள் நட்பை தேர்வு செய்கிற போது நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் என்று அன்றைய காலத்திலே ஔவையார் அருளிய இந்த வார்த்தைகள். உண்மையில் நட்பு என்பதற்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் நாங்கள் கண்டிருக்கிறோம். தான் பிடிபட்டு விட்டால் எங்கே தனக்கு செய்கிற சித்திரவதைகளின் ஊடாக தன்னுடைய நண்பனை காட்டி கொடுத்து விடுவேனோ என்று தன்னையே தான் வதைத்து கொன்ற எத்தனையோ உறவுகளை கண்டு அறிந்து வந்திருக்கிறோம் நாங்கள். அது உண்மையான புனிதமான உயர் நட்புகளுக்கு அவர்கள் அடையாளமாக இருந்து மறைந்திருக்கிறார்கள் அல்லது விதியாகி இருக்கிறார்கள் என்று சொல்லலாம், அப்படிப்பட்ட நட்புகளை. ஆனால் இன்று அப்படி நட்பை நாங்கள் காண்கிறோம் என்றால் அது யோசிக்க வேண்டிய விடயம்தான். இன்று நண்பர் என்கிற பெயரிலே உண்மையில் ஓரளவு விதிவிலக்குகள் இல்லை என்று சொல்லவில்லை, எல்லா விடயங்களிலும் விதிவிலக்கு இருக்கிறது. ஆனால் நட்பு என்பது இன்று கூடவே இருந்து குளிபறிக்கிற ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும், ஒரு நல்ல நண்பன். அவர்கள் அந்த பெண்ணுடைய கணவரும் அவருடைய நண்பருமாக அந்த வீட்டிலே ஒரு சகோதரர்களை போல பழகினார்கள். மிக நெருக்கமான ஒரு நட்பாக இருந்தது அவருடைய நட்பு. எங்க போவதென்றாலும் இதிலே அந்த பெண்ணுடைய கணவனுடைய நண்பர் திருமணம் ஆகாதவர். இவர்களுடைய குடும்பத்தோடு அவர் அவ்வளவு ஒரு நட்பாக இருந்தார். குறிப்பிட்ட காலங்களின் பின்னர் அந்த நண்பனே அந்த பெண்ணோடு தொடர்புடையவராக மாறி அந்த குடும்பம் சீரழிந்து சின்ன பின்னப்பட்டு ஒரு கை குழந்தையோடு அந்த கணவன் மட்டும், ஒரு ஆண் மட்டும் தனித்து நிற்கிற ஒரு அவலம் இருந்தது. என்று அந்த குழந்தைக்கு 20 வயதுகளை கடந்த ஒரு பெண் குழந்தையாக இருக்கிறது. பாருங்கள், ஒரு பெண் குழந்தையை விட்டு தான் இன்னொருவரோடு போகிறேன் என்ற எண்ணம் அந்த மனைவிக்கும் இருக்கவில்லை. தன்னுடைய நண்பர் அந்த குழந்தை பிறந்த நாளிலிருந்து தான் கையால் தூக்கி வளர்த்த அந்த பிள்ளை தான் செய்கிற இந்த தவறு அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தை பாதிக்கும் என்பதை அந்த நட்பு என்பதற்கு மிக ஒரு கேவலமான அடையாளமாக மாறிப்போன நண்பனர். அப்படி அந்த நட்பு என்பது அப்படி இருக்கிறது. அதிலும் அந்த சங்கு சுட்டாலும் ஒருபோதும் வெண்மை இழப்பதில்லை. பாருங்கள், இன்று நாங்கள் பார்க்கிறோம் இந்த இந்திய அரசியலை பொறுத்தவரை இந்த மாற்றி, அதுவும் எங்களுடைய நாட்டு அரசியல்வாதிகளை கூட இன்று எடுத்துக்கொள்ளலாம், அந்த மாற்றி வார்த்தைகளை, அதாவது பாராளுமன்றம் என்கிற ஒரு மிக உயர்ந்த இடத்தில் நின்று கொண்டு கூட அந்த வார்த்தைகளை எப்படி விட வேண்டும் என்று தெரியாமல் வார்த்தைகளை விடுகிற அரசியல் தலைமைகளை நாங்கள் தமிழ் அரசியல் தலைமைகளை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். இன்று மாறி போயிருக்கிற எங்களுடைய அரசியல் கலாச்சாரத்தில் அது அப்படி இருக்கிறது. தமிழ் அரசியல் தலைமைகளை கூட நாங்கள் பார்க்கிறோம், அந்த வார்த்தைகளை ஒரு கொஞ்சம் கூட தங்களுடைய படிப்புக்கு, தங்களுடைய தகுதிக்கு, தாங்கள் நிற்கிற இடத்துக்கு பொருத்தமற்றதாக வார்த்தைகளை விட்டு விடுகிற கலாச்சாரமாக அந்த பண்பு, அதாவது எவ்வளவுதான் படித்திருந்தாங்களோ அந்த பண்பை இழந்தவர்களாக இருக்கிற, அல்லது அந்த நட்பின் நிமித்தமாக என்று இல்லை, அது ஒரு நல்ல நட்பை பேணிக் கொள்ளலாம் என்றால் அரசியல் என்று வருகிற போது எல்லோரும் அரசியல்வாதிகள் என்று ஒரு அடிப்படையான கருத்து இருக்கும் தானே, அந்த வகை கூட பார்க்காமல் இப்படியாக இருக்கிற அந்த குணங்கள் எல்லாம் இன்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது தவிர பாருங்கள், நண்பர்களாக இருக்கிறார்கள் ஒரு பதவிக்காக அல்லது ஒரு சலுகைக்காக சட்டென்று நிறம் மாறி இன்னொரு பக்கத்துக்கு போய்விடுகிறது. நாங்கள் எங்களுடைய அரசியல் களத்திலே, அதாவது தேர்தல் களத்திலே பல விடயங்களை கடகட என்று எங்களுக்கு சூடு தருகிற மக்களுடைய அந்த அவர்களுடைய வாசிப்புக்கு தீனி தருகிற மாதிரி அல்லது அவர்களுடைய தேடலுக்கு தீனி தருகிற மாதிரி அநேகமான விடயங்கள் எங்களுடைய அரசியல் பரப்பிலே கூட நடந்து முடிந்தது. தமிழ் அரசியல் பரப்பிலே நிறைய விடயங்கள் நண்பர்களாக இருந்தவர்கள் சட்டென்று அந்த அரசியலுக்காக ஒருவரை ஒருவர் குத்தி காயப்படுத்தி வார்த்தைகளால் ரணப்படுத்தி அவர்கள் பிரிந்து போன சம்பவங்களை கூட நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இவை எல்லாவற்றையும் தான் அன்று ஔவையார் சொல்லி இருக்கிறார். பாருங்கள், மனிதர்கள் நட்பு என்ற விடயத்தில் அவர்கள் கை கொள்ள வேண்டிய நல்ல தன்மைகளை, ஒரு நட்பை நட்பாக கொண்டு செல்வதற்கான அந்த தன்மையாகத்தான் அவர் இந்த பாடலை, இந்த வெண்பாவை அவர் தந்து சென்றிருக்கிறார். அன்றைய காலத்திலே அவர் தந்தது உண்மையில் இன்றைய எங்களுடைய வாழ்வுக்கு, எங்களுடைய வாழ்வியல் வழிகாட்டியாக அந்த கருத்துக்களை எல்லாம் மூதுரை போன்ற கருத்துக்களை நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து அதனுடைய ஆழமான உண்மைகளை நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம் என்றால் அந்த பிள்ளைகளை சரியான வகையில் வழிநடத்துவதற்கு மூதுரை போன்ற இந்த நூல்கள் எங்களுக்கு மிக வழிகாட்டியாக இருக்கிறது. இவை இன்றைய காலத்திலே இவை கொஞ்சம் அருகி போய்விட்டன. நாங்கள் அறக்கருத்துக்களை சொல்லுவதும் அருகி போய்விட்ட, வெறும் புத்தகங்களோடும் படிப்புகளோடும் அதிலே வருகிற அந்த பாடங்களோடும் பாடமாக்குவதோடும் கூட நின்றுவிட்ட எங்களுடைய மாணவ சமுதாயத்தை, அடுத்த தலைமுறையை இவ்வாறான அறக்கருத்துக்களின் பால் எடுத்து செல்லுகிற கல்வி கழகங்கள் உருவாக வேண்டும். இவை இவ்வாறான எங்களை போன்ற நாங்கள் ஒரு சிலர் இந்த மாற்றத்திற்கான பாதையிலே ஓடுகிறது போல இன்னும் பலரும் இது போன்ற கருத்துக்களை எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்து அவற்றை மாணவர்களிடம், அடுத்த தலைமுறையிடம் கொண்டு சென்று இவற்றை அவர்களுக்கு போதித்து அவர்களை நல்ல வழியில் வழிநடத்த இவை சிறந்த ஒரு
களமாக அமையும் என்றும் இன்றைய இந்த தலைப்பு அல்லது இந்த தேர்வு உண்மையில் மிகச்சிறந்த ஒரு தேர்வு என்று நான் சொல்லுவேன். இந்த மூதுரையை ஆய்வு செய்வது என்பது அது இன்றைய காலத்துக்கு அது ஆய்வு செய்வது என்பது வேறு, இன்றைய காலத்தோடு அது எந்த வகையில் ஒத்து போகிறது என்பது ஒத்து போகிற அது ஒரு பெரிய சிந்தனை. உண்மையில் உங்களுடைய சிந்தனைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூட தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி. மிக்க நன்றி, மிக்க நன்றி. அருமையான ஒரு பாட்டு. சங்கு சுட்டாலும் வெண்மதர், அதாவது எப்போதும் வெள்ளை நிறமுடைய சங்க சுட்டாலும் அது வெள்ளையாத்தான் இருக்கும். அதுபோல நல்ல இயல்புடையவர்களுடைய குணம் ஒருபோதுமே மாறாது என்று அவர்களோட சேரும் போது நல்ல ஒரு நட்பு எங்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் நட்பை உப்பு போல பார்க்க வேண்டும். எப்படி உணவுக்கு உப்பு உதவுதோ அதுபோல நட்பு எங்களோட வாழ்க்கைக்கு உதவ வேணும். ஐயோ உடனே ஓடி சேர்ற நட்பு தான் உயர்ந்த நட்பு என்று திருவள்ளுவரும் ஒரு இடத்தை குறிப்பிடுறார். ஆகவே அந்த நல்லாரை காண்பதுவன் நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவன் நன்று என்று சொல்வார்கள். அந்த நட்புகள் நல்ல நட்புகளாக இருந்தால் எங்களோட வாழ்க்கைக்கு உதவும் என்பது உண்மை. மிக சிறப்பு, வாழ்த்துக்கள். அருமையாக அந்த வாழ்வியலோட தொட்டு இருக்கிறீர்கள். இன்றைய சமுதாயத்தின் குழந்தைகளுக்கு நான் இறுதியில் அதை சொல்லி நிறைவு பெறலாம். தேவையான ஒன்றாகவே இந்த மூதுரை இருக்கிறது என்ற அற வழிகாட்டலுக்கு அற்புதமாக தேவையானது இந்த மூதுரை. ஆகவே நல்ல ஒரு வழிகாட்டலாக அமைந்திருக்கிறது. இப்பொழுது நான் மன்னனும் மாசற கற்றோனும் என்னுடைய பாடலை தருகின்றேன். அதை ஒரு தந்து கொண்டு நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு போக போறோம். தெரியல அந்த பாடல். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கில் பாக்கில் மன்னனில் கற்றோன் சிறப்புடையவன், மன்னர்க்கு தந்தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமே சிறப்பு. அருமையான ஒரு பாடல். எனக்கு எப்போதும் மூதுரையில விருப்பமான பாடல். மன்னனையும் கற்றவனையும் நோக்கி பாருங்கள். மன்னன் அந்த நாட்டுக்குத்தான் தலைவன். கற்றவனோ உலகத்துக்கு எல்லாம் செல்லக்கூடிய வலிமை திறமை உடையவன். அதனால இப்ப நாங்கள் பார்க்கிறோம் மன்னவனுக்கு திறமை இல்லையோ இல்ல, மன்னவனுக்கும் இருக்கு. ஆனால் மன்னவனில் கற்றோன் தான் சிறப்புடையவன். ஏனென்றா மன்னவனா இருந்தாலும் அவன் படித்திருந்தால் அது சிறப்பு அதிகமாகத்தான் இருக்கும். இந்த வரிகளை நாங்க பார்க்க மன்னவன் தூய அறிவுடைய கற்றவனையும் நாங்கள் சமனாக மதிக்க வேணும். ஆனால் மதிக்கலாமோ என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் இப்ப விஜயை எடுத்தாலும் இன்றைய நடிகனாக வந்தவர் இன்றைய முதலமைச்சராக வாரார். அந்த ஒரு நாட்டின் அறப்பகுதியை அவர் ஒரு அரசன் மாதிரி தானே காப்பாற்ற போறார். ஆனா அதே நேரம் கற்றறிந்த உலக அனுபவத்தையும் உடையவர்கள், கற்றறிந்தவர்கள், உலகம் போகக்கூடிய அவர்களையும் சமனாக பார்க்கலாமோ என்றால் திறமை அடிப்படையிலே சரி வராது. ஆனால் நாங்கள் சமனாகத்தான் பார்க்க வேண்டும் என்றும் ஔவையார் ஒரு இடத்தை சொல்லுகிறார். ஆனால் மன்னன் நாட்டை ஆள்வான், அதிகாரமும் செல்வமும் உடையவனாக இருப்பான். ஆனால் கற்றறிந்தவனும் இன்றைக்கு அதிகாரங்களோடையும் உலகம் சுற்றக்கூடிய ஒருவனாகவும் இருக்கின்றான் தான். ஆனால் இந்த மாசற என்றால், மாசு அற என்றால் குற்றம் இல்லாமல் இருக்கக்கூடியவன் தான் கற்றறிந்தவன். ஏன்னா மாசற கற்றோனும் என்றால் துன்பங்களை எல்லாம் நீக்கி அவனோட குற்றங்கள் நீக்கி கற்கிற கூடிய ஒருவன் தான் எப்போதும் சிறந்தவன். அதனால்தான் கற்க கசடர கற்றவை கற்றவின் நிற்க அதற்கு தக. நாங்கள் என்னாம் கற்று எடுப்போம், ஆனா அந்த கற்றதற்கு ஏற்ற ஒழுகுறோமோன்னு கேட்டா அங்கதான் இந்த கேள்விக்குறி வரும். ஆகவே அப்படி பார்க்க அறிவு என்பது அதிகாரத்தை விட உயர்ந்தது, அது எங்களுக்கு தெரியுது என்ற கருத்து தான் இங்க மறைமுகமாக நிற்கிறத நாங்க பார்க்கிறோம். சரி, இன்றைய வாழ்க்கைக்கு வருகிறேன். பதவியும் அறிவும். இப்ப பதவி இருக்கின்றது. பெரிய பதவியில் இருப்பவர் மன்னன். அறிவும் பண்பும் கொண்டவன் மாசற கற்றோன், அதாவது கற்றறிந்தவன். பதவி மட்டும் போதுமா என்று கேட்டால் இல்ல. அந்த பதவியையும் நீ தக்க வைக்க என்ன வேணும்? நல்ல அறிவு வேண்டும். அதே நேரம் நல்ல பண்பும் வேண்டும். அதனால் தான் கற்றல் முக்கியம். ஏனென்றால் கற்றலின் மூலம்தான் ஒழுக்கத்தை கேட்கிறோம், அறிவை கற்றுக்கொள்ளுகிறோம், நல்ல வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுகிறோம். ஆகவே அன்பை கூட அதுல கற்றுக்கொள்ளுகிறோம். ஏன்னா அன்பினால் சொல்லும் போது எங்களுக்கு இன்பமே ஊட்டக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே கற்றலின் முக்கியம். பணம் அதிகாரத்தால் காலத்தால் மாறலாம் அந்த அதிகாரங்கள், ஆனால் கற்ற அறிவு நிலைத்தது. இதனால் வாழ்க்கையில் தொடர்ந்தும் நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதைத்தான் மூதுரையில அழகாக அவர் சொல்லுகின்றார். இந்த கற்றது தீயனவற்றை அகற்றி நேர்மையாகவும் நல்ல வழியுடனும் நாங்கள் நல்ல வழியிலும் சென்றால்தான் அந்த கற்றதற்கு மதிப்பு. ஆகவே அதிகாரத்தில் பெரியவர்கள் எல்லாம் பெரியவர்கள் அல்ல, மாசற கற்றோன் தான் அறிவில் பெரியவன். எனவே நல்ல அறிவும் பண்பும் வாழ்க்கையில் மிக முக்கியம் என்றது உண்மையான ஒன்று. இன்னும் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். என்றால் கற்றவன்
மொழியும் கற்க வேண்டும். கடையில போனால் கணக்கு பார்க்க தெரிய வேணும், சாமான வேண்ட. பணத்தை ஒருவனுக்கு கொடுக்கிறேன்டா இவ்வளவு காசு கொடுத்தேன் என்பதை நான் கணக்கில அறிய வேணும். இந்த வாழ்க்கையில எத்தனை தடவைகள் நான் தோற்றேன், எத்தனை தடவைகள் நான் வென்றேன், எப்படி வென்றேன், அறிவா எப்படி நான் பயன்படுத்தினேன், எப்படி நுணுக்கமான அறிவை கற்றுக்கொண்டேன் என்று பார்த்தீங்கன்னா கல்வி என்பது மிக மிக முக்கியம். அதனால் தான் கற்றவர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று சொல்லுவார்கள். இவரும் அந்த மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கி பார்க்கிறார். அங்கே மறைஞ்சுவே ஏதோ ஒன்று கிடக்குதென்றால் மன்னன் பெரியவன் தான், கற்றோன் சிறியவனா இருக்கலாம். இன்றைக்கு மன்னன் எடுக்கிற சம்பளம் அளவுக்கு உயர்வான சம்பளத்தை பெறக்கூடிய கற்றவனும் இருக்கிறான் என்பது காலத்தால் என்று அறிகிறோம். ஆகவே இந்த குறள், இந்த வெண்பா உண்மையிலேயே எனக்கு பிடித்திருந்தது. வாழ்த்துக்கள், நன்றி. அடுத்து கோசலா ஞானம் வாருங்கள். நீங்கள் ஏதாவது சொல்ல போறீங்களா இல்ல வாழ்த்த போறீங்களா? இனிய மாலை வணக்கம் அனைத்து கவிஞர்களுக்கும். சிறப்பான கவிஞர்கள், சிறப்பான ஆய்வுகள். அதாவது ஜெர்மன் TSS இலக்கிய கழகம் வழங்கும் மூதுரையும் வாழ்வியலும் உண்மையிலேயே நல்லதொரு தலைப்பு. இந்த தலைப்பு, இந்த ஆய்வுகள் குழந்தைகளின் செவிக்கு எட்டினால் சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். உங்களை போல ஆக்கள் அதை கொண்டு சேர்த்தால் கட்டாயமாக. உண்மையா அதை நினைத்துத்தான் எனக்கு கவலையா கிடக்கிறது. என்னன்னு சொன்னா, ஒரு குழந்தை கல்விய அத்தியாவசியமா எடுக்க வேணும். எடுத்தாதான் அந்த வாழ்வியலை சிறப்பாக கொண்டு போக முடியும். மூதுரையும் உண்மையிலேயே பாட்டி அவ்வளவு சிறப்பா அழகாக சொல்லி இருக்கிற உவமைகள், ஒவ்வொரு உவமைகளும் சிறப்பா இருக்கு. இவைக்காக நான் கொமனாக ஒரு வெண்பதாரன். இனித்திட பாடல்கள் இங்குமே தந்தும், இனித்திட பாடல்கள் இங்குமே தந்தும், கனிந்த சுவையுடன் கன்னித்தமிழை, கனிந்த சுவையுடன் கன்னித்தமிழை தனித்துவம் கொண்டதாய் நன்னறியுள்ள, தனித்துவம் கொண்டதாய் நன்னறியுள்ள நனிசுவை என்றதை நம்பு, நனிசுவை என்றதை நம்பு. அவ்வளவு பேருடைய பாடல்களும் குமனாக தந்திருக்கிறேன். நனிசுவையான பாடல்கள் எடுத்திருக்கிறார்கள், தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். வாழ்வியலுக்கு சிறப்பாக விளக்கம் தந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, 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 வணக்கம். பார்வையாளராக பண்பாக ஒரு வெண்பாவால் பாவால் எங்களை வாழ்த்தியதே இன்னொரு பக்கம் மகிழ்ச்சியை தரும். அது மூதுரைக்கும் கிடைச்ச ஒரு பெரும் மகிழ்ச்சி. உண்மையிலேயே நாங்கள் இதை ஒரு சாதாரணமாக அவ்வியார் சொல்லிவிட்டார் என்று அதை வாசிக்க எங்களுக்கு தூண்டிய ஒன்றாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் எடுத்த பாடல் அந்த ஆழமான அறிவை கொண்டு வந்த பாடல்களாக இருக்கு. வாழ்க்கை, நட்பு, கல்வி அத்தனையுமே இன்று தேவையான ஒன்றை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள். உண்மையிலேயே மன மகிழ்ச்சி. ஆன்றோரும் சான்றோரும், அதாவது இளையோரும் முதியோரும் எப்படி வாழ்வியலுக்குள்ள சேர்ந்து வாழ வேணுமோ அதுபோல ஆன்றோர்கள் சொல்லி வைத்த நல்ல விடயங்களை எங்கட அடுத்த சந்ததிக்கு எடுத்து நாங்கள் கொடுக்க வேண்டிய காலத்தின் தேவை இது. ஆகவேதான் இந்த மூதுரை, நல்வழி, அவ்வியார் எழுதின பாடல்களாக இருந்தாலும் அந்த மூதுரையில வார நல்ல கருத்துக்கள் எமது அடுத்த சந்ததி கட்டாயமாக எடுத்து கற்க வேணும். ஏனென்றால் இப்போ ஒரு கலியுகம், இது தொழில்நுட்ப உலகம், அறிவியல் சூழல், விஞ்ஞான ஒரு வளர்ச்சி பாதையில நின்ற உடனே எல்லாம் கிடைக்கும் என்று நினைத்து கொண்டு வாழுகிற எம்மவர்கள் மத்தியில, சிறுவர்கள் மத்தியில இப்படியான மூதுரைகள் இவ்வளவு தூரம் ஆழமான உவமயங்களோட வந்திருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்தால் ஆனந்தப்படுவார்கள். அதையே அவர்கள் மொழிபெயர்த்து அடுத்த மொழிக்கும் அதை மாற்றீடு செய்வார்களாயின் அது உண்மையிலேயே சிறப்பான ஒன்று. ஆகவே நாங்கள் ஒரு சின்ன பொறியை, அதாவது எரியாத உரசாச தீப்பெட்டி ஒருபோதும் எரியாது. ஆகவே நாங்கள் ஒரு சின்ன உரசலை தந்திருக்கின்றோம். அது பெரிய வெளிச்சமாக அமைய வேண்டும். இந்த மூதுரை, நல்வழி போன்றவை அவ்வியார் தந்தாலும் அதில் இருந்து நாங்கள் இன்னொரு வாழ்வியல் பகுதிகளை எடுத்துக்கொண்டு போகிறோம் என்றால் அது மகிழ்ச்சி. அது அந்த வகையில இப்பொழுது கோசலா ஞானம் அந்த மரபு கவிஞராயிருக்கோட அவரே அந்த வெண்பாவை எடுத்தார். நானும் அந்த காப்பு வெண்பாவை எடுத்தேன். மற்றவர்களும் சிவமணியும் எடுத்திருப்பினோம். இப்படி எல்லோருமே நாங்கள் அதை எழுதுகிறோம் என்றால் அதன் அர்த்தம் என்ன? நாங்கள் கற்றதனால் ஆய பயன். அந்த கற்கிறதால எல்லோருக்குமே உதவும். ஆகவே இந்த மூதுரை, இந்த வழிகாட்டி எங்கட சின்ன சமுதாயம், மாணவ சமுதாயத்துக்கு ஒரு வழிகாட்டியாக அமையும். நீங்கள் எல்லோரும் இதை கேட்டுக்கொண்டு நிற்கிற நீங்கள், நான் இந்த லிங்கை அனுப்பினால் அந்த லிங்கை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்படி பகிர்ந்து கொள்ளும் போதுதான் மற்றவர்களுக்கும் எங்கட இந்த நல்ல அறிவு
போய் சேரும். ஆகவே கற்றதும் பெற்றதும், கற்றலும் கொடுத்தலும் பெற்றதும் மற்றவர்களுக்கு வழங்கலும் தான் கற்ற மனிதன் கடமை. அந்த வகையில் இன்றைய இந்த மூதுரையும் வாழ்வியல் நிகழ்ச்சிக்கு உண்மையிலேயே வந்து ஒவ்வொரு பாடல்களையும் தந்து அதை ஆழமாக ஒரு திறனாய்வு செய்த அத்தனை சகோதரிகளுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.